நேற்றிரவு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதி நோக்கி திரும்பிய கார் மீது அரசு பேருந்து மோதிய கோர விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக திருமங்கலம் கள்ளிக்குடி பகுதியில் பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. திருமங்கலம் கள்ளிக்குடி அருகே நேற்றிரவு வீட்டின் அருகிலேயே பிரபல தொழிலதிபர் கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அந்த தொழிலதிபர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் சாலையை கடக்க முயன்ற கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் வீட்டின் அருகிலேயே தொழிலதிபர் இறந்தார். அவரது மனைவி, கார் ஓட்டுநர், பேருந்தில் பயணித்த மொத்தம் 3 பேர், பேருந்தில் பயணித்த 1 பேர் என மொத்தம் 3 பேர் காயம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் இவர்கள் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர். மதுரை விருதுநகர் 4 வழிச்சாலையில் நேற்று இரவு 40 பயணிகளுடன் அரசு பேருந்து திருநெல்வேலியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கள்ளிக்குடி வீட்டி மணிகண்டன் நகர் அருகே பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது இருபுறமாக விருதுநகரில் இருந்து வந்து கொண்டிருந்த கார் மைட்டாம்பட்டி விளக்கு அருகில் சாலையை கடக்க என்ற போது எதிரே வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி அருகில் உள்ள பள்ளத்தில் பேருந்தும் காரும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது குறித்த சிசிடிவி காட்சி தான் தற்போது பார்த்து வருகிறோம். நெஞ்சை பதவதைக்க வைக்கும் காட்சிகளாக உள்ளது. இதில் காரில் இருந்த 3 நபர்கள் பலத்த காயமடைந்தனர். அதில் தங்கராஜன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மற்ற 2 நபர்களும் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல் பேருந்தில் பயணித்த 1 நபருக்கு மட்டும் காயம் ஏற்பட்டு அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த கோர விபத்தை பார்த்த பொதுமக்கள் உடனே ஆம்புலன்ஸ், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து காயமடைந்தவர்களை மீட்டனர். இந்த விபத்தில் பேருந்து மோதியதில் காரும் பேருந்தும் சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து பேருந்தின் விபத்துக்குள்ளானது.